வணக்கம். நான் இன்றைக்கி குருமா பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு சோம்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி இலை 2, அப்புறம் அரைச்சி வச்ச வெங்காயம், ஏன்னா இன்றைக்கி நான் எதுவும் காயெல்லாம் போட போகிறதில்ல, அதனால் வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன், அது மட்டும்தான் போட போகிறேன். அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ண தக்காளி. எதுக்கு தக்காளி அரைச்சி வச்சேன்னா, காய்கறியெல்லாம் போடல. இன்றைக்கி நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போனோம். காயெல்லாம் போட்டால் நிறைய ஆகிடும், மீண்டு போயிடும். அதனால என்ன பண்ணிட்டேன், காய்கறியெல்லாம் போடல, வெறும் வெங்காயம் தக்காளி அரைச்சி போட்டிருக்கேன். அப்புறம் இங்கே பாருங்க, கொத்தமல்லி. எனக்கு கொத்தமல்லி இந்த மாதிரி போட்டு வதக்கினா தான் பிடிக்கும். லாஸ்ட்டாக தூவுறது அப்படியே வாயில் மாட்டுற மாதிரி இருக்கும், அதுக்காக தான். இது வதங்கிடும் அப்படியே. அப்புறம் உப்பு போட்டு வதக்கின உடனே நல்லா வதங்கிடும். நான் டக்குன்னு சமைச்சிடுவேன், ரொம்ப டிலே பண்ண மாட்டேன். சமையல் ரொம்ப டக்குன்னு எல்லாம் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சமைச்சிட்டு தான் வெளிலே போவேன். அதே மாதிரி ரொம்ப மசாலா அது எதுன்னு போடுற மாதிரி கிடையாது. எது எது வேணுமோ அதை மட்டும் போட்டு சமைச்சிடுவேன். இது இல்லை அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், பட்டாணி, பச்சை பட்டாணி. ஏன்னா ப்ரோட்டீன்லாம் அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம் ஸ்பெஷலாக பட்டாணி கொஞ்சம் எக்ஸஸாகவே போடுவேன். அடுத்து மிளகா பொடி. நானே வீட்டில் அரைச்சி வச்சுருப்பேன், அந்த மிளகா பொடி. அவ்வளோதாங்க. சும்மா விதவிதமாக பண்ணிக்கிட்டு லேட் பண்ணிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. சமைச்சோமா, நம்மளும் வேலைக்கு போகிறோம், கடகடன்னு சமைச்சோமா, எடுத்துன்னு போனோமா, டேஸ்ட்டாக இருக்கா, அவ்வளோதான். சும்மா டைம் இதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கூடாது. லைஃப்பில் எவ்வளவோ இருக்குது. சமைக்கணும், நெக்ஸ்ட்டு சாப்பிடணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி, அவ்வளோதான். இன்றைக்கி குருமா ரெடி. இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு அரைச்சிட்டேன் நான். வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சேன் இல்லையா, அதிலே இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு அரைச்சிட்டேன். அதனால பிரச்சனை கிடையாது. இஞ்சி பூண்டு சொல்லியே அப்படின்னு நினைக்காதீங்க. இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி அரைக்கும் போது அரைச்சிட்டேன். இப்போ அவ்வளோதான் பாருங்க. சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோதான், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. ஹாய், வணக்கம், தேங்க்யூ.